கிருத்திகை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமான தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவர் பெயர் தான் கிருத்திகை அப்படின்றதினுடைய மறுவடிவமாக கார்த்திகை, கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் அவருக்கு தான் உண்டு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட பாலகனாகவும் முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா அவதரிக்கிறார். இப்ப நமக்கு நல்லாகவே தெரியும் முருகப்பெருமானுடைய தோற்றம் என்பது எங்கிருந்து வந்துறது அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து 6 குழந்தைகளாக 6 கமலத்தில் என்ன பண்றாருன்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் இருக்கிறது. இந்த கிருத்திகை ஏன் இவ்வளவு விசேஷம், எதனால குறிப்பா ஆடி கிருத்திகை இவ்வளவு விசேஷம்? எல்லா மதமும் கிருத்திகை இருக்குது, ஆடி கிருத்திகையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய 12 மாதங்கள்ல உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு 2 காலங்கள் உண்டு. சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகர்வத உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் தெற்கு நோக்கி வருவத தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா குறிப்பிடுகிறோம். இப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை ரெண்டுமே மிக முக்கியமான விசேஷ தினங்கள். எந்த கிருத்திகையா இருந்தாலும் இந்த 2 கிருத்திகைக்கு அதிக முக்கியத்துவம். அதற்கு காரணம் என்னன்னா உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வர கிருத்திகைக்கு விதியை மாற்றக்கூடிய பக்குவம் உண்டு. அதாவது விதியை மதியால் வெல்லும் வாய்ப்பு வேணும் அப்படின்னா நாம அந்த கிருத்திகை விரதத்தை தவறவே விடக்கூடாது. காரணம் என்னன்னா ஒரு மனிதனோடு மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். மனிதனோடு பேசும் கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த உலகத்துல எந்த இறைவனுடைய தோற்றமும் மனிதனுக்கு உள் இறங்கக்கூடிய அந்த 6 சக்கரங்களினுடைய அடிப்படையில் எந்த தெய்வமும் படைக்கப்படவில்லை. ஆனா அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறது, மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு தெய்வம் இருக்கிறதுனா அது முருகப்பெருமான் மட்டும்தான். அப்போ 6 முகம் இந்த இடத்துல எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது, 6 படை என்பது எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள் தான் 6 முகமாக நமக்கு தோற்றமளிக்கிறது. இந்த 6 ஆதார சக்கரங்களினுடைய புள்ளிகள் தான் 6 படை வீடுகளாக சொல்கிறது. சரி, இந்த 6 ஆதார சக்கரத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. இந்த சக்கரங்களினுடைய தொகுப்பு எங்க இருக்குன்னா மூலாதாரத்திலிருந்து தொடங்கி ஆக்ஞாவில் முடிந்து அதற்கப்புறம் சகசிராரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதை குறிக்கும்னா நம்மளுடைய நெற்றிக்கண்ணை குறிக்கும். சரியா? இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் யார் அப்படின்னா முருகப்பெருமான். இப்போ இந்த நெற்றிக்கண்ணை குறிப்பது எதுனா கிருத்திகை நட்சத்திரம்.